ஹலோ, வணக்கம். சேமியா உப்புமாவை பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல உதிரியாக அருமையான டேஸ்ட்டோடு செய்யலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சு சேமியாவை முதல்ல வறுத்து எடுத்துடணுங்க. வறுத்து எடுத்தால் தான் நல்லா உதிரியாக வரும். நான் ஃபேவரிட் சேமியா தான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துருவோங்க. அது எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்லேயே எல்லா அளவுகளும் அளந்துக்கலாம். அடுப்பில் மறுபடியும் வாணலி வச்சுருங்க. நல்லெண்ணெயும் நெய்யும் பாதி சேர்த்துருங்க. இதுக்கு உப்புமாக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்தாதேங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிக்க சேர்த்துருங்க. அது நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், 4-5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக சேமியா வந்து ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளவு உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிட்றலாங்க. நன்றி, வணக்கம்.